ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானித்து வருகிறோம். யார் நிலைத்திருப்பான்? யாருக்கு இந்த நிலைத்திருக்கிற அனுபவம் கிடைக்கும்? என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற அந்த பாக்கியத்தை யார் பெற்றுக்கொள்ளுவார்கள் என்றுதான் நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். 1 யோவான் 2:17 இப்படி வாசிக்கிறோம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். யார் தேவனுடைய சித்தம் செய்கிறார்களோ அவர்கள்தான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய சித்தம்னா என்ன? அவருடைய விருப்பம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். யார் அவருடைய விருப்பம் செய்ய முடியும்? யார் அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை புரிந்து கொள்ளுகிறார்களோ, அவருடைய எண்ணத்தை யார் புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்களால மாத்திரம்தான் அவருடைய விருப்பத்தையும் ஒரு சித்தத்தையும் செய்து முடிக்க முடியும். 15-16 எப்படி வாசிக்கிறோம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இங்க நம்ம வாசிக்கிறோம், உலகத்தில் அன்பு கூறுகிறவங்களால அவருடைய சித்தத்தை செய்து முடிக்க முடியாது. யார் அவரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களால மாத்திரம்தான் அவருடைய சித்தத்தை செய்ய முடியும். பிதாவை குமாரன் அதிகமாய் நேசித்ததினால பிதாவின் சித்தம் செய்யும்படியாய் தன்னை விட்டு கொடுத்தார். ஒருவேளை இந்த பூமியில அவர் நொறுக்கப்படுகிறது அவருடைய சித்தமா இருந்தாலும் கூட, பாடுகளுக்கு உட்படுத்துகிறது பிதாவின் சித்தமா இருந்தாலும் கூட, இந்த பூமியில தான் சகிக்கிற பாடுகளும் தன் நொறுக்கப்படுகிற அந்த அனுபவமும் தனக்கு எட்டாத ஒரு காரியமா இருந்தாலும் கூட, மாம்சத்தில் அனுபவிக்கிறதற்கு அது வேதனையா இருந்தாலும் கூட, அவர் அங்க ஒரு காரியத்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனவே பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த பூமியில பாட அனுபவிக்கிறது தான் அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையா இருந்தாலும் கூட, நொறுக்கப்படுகிறது தான் அவருடைய சித்தமா இருந்தாலும் கூட, அதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் கிறிஸ்துவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுவோம். இன்னைக்கு ஒருவேளை பாடுகள் அனுபவிக்கிறதும் நொறுக்கப்படுகிறதும் வேதனையாகத்தான் தெரியும். ஆனா மகிமையாய் வெளிப்படுகிற ஒரு நாள் வரும். அந்த நாளிலே பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தோம், கர்த்தரின் சித்தத்தை செய்து முடித்தோம் என்கிறதான ஒரு மகிழ்ச்சி அந்த நாளிலே நமக்கு உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, பிலிப்பியர் 2:13 எப்படி வாசிக்கிறோம். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நம்மள உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஒருவேளை எப்படி தேவ சித்தத்தை நாம் செய்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ளே ஒரு விருப்பத்தையும் வாஞ்சியும் அவரே வைப்பார், அவரே உண்டாக்குவார். அதுதான் அவர் விரும்புகிற சித்தம். அப்படின்னா சினிமா பார்க்கறதுக்கு என்ன வருது, அது தேவ சித்தமான்னு கேட்டுறாதீங்க. அது பிசாசினால் உண்டான சித்தம். அதான் உலகத்திலும் உலகத்தில் உண்டானவைகளும் அன்பு கூறாதிருங்களும் முதல்ல சொல்லிட்டேன் இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். அதெல்லாம் அன்பு கூற நம்ம செலுத்துவோம்னா பிசாசின் சித்தம் செய்கிறவர்களாகத்தான் இருப்போமே ஒழிய தேவ சித்தம் செய்கிறவர்களாய் இருக்க முடியாது. மார்க் 3:13 வாசிக்கிறோம். அவர் தம்முடைய சீஷர்களை தெரிந்து கொள்ளும் போது கூட தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். தாம் விரும்பினவர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அவர்களை பிரசங்கிக்கவும், பிசாசுகளை துரத்தவும், பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, அதுலயும் கூட அவருக்கு யாரை பிடிச்சிருக்கோ, அவர் யாரை விரும்புகிறாரோ அவர்களுக்கு தான் அவைகளை கொடுத்தார். அதனாலதான் தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது இப்படி சொல்லுகிறார். மத்தேயு 6:10 பரலோகத்தில் உம்முடைய சித்தம் எப்படி செய்யப்படுகிறதோ அதுபோல இந்த பூமியில செய்யப்படட்டும்னு ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார். எனவே பிரியமானவர்களே, பரலோகத்துல எப்படி பிதாவின் சித்தம் செய்யப்படுகிறதோ அதே போலதான் ஒரு தேவ பிள்ளை இந்த பூமியிலேயும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும்.
மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று வாசிக்கிறோம். எனவே பிரியமானவர்களை, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவரே பரலோகத்தில் இந்த நாளில் என்னை குறித்ததான தேவ சித்தம் என்னவோ அதை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன், அதை செய்ய விருப்பத்தையும் செய்ய எனக்குள்ள வச்சிருங்க, அதை செய்து முடிக்க கிருபையும் பலனை எனக்கு தந்துருங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம அதிகாலை வேளையில் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை நாம் செய்கிறவர்களாய் காணப்படுவோம். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கூட சொல்லுகிறார், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் அங்கே சீஷர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, உங்கள் தாயும் சகோதரிகளும் சகோதரனும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இயேசு அங்கே சொல்கிறார், யார் எனக்கு சகோதரனும் சகோதரிகளும், என் பிதாவின் சித்தத்தின்படி யார் செய்கிறார்களோ அவங்க தான் எனக்கு சகோதரனும் சகோதரிகளும் தாயுமாய் இருக்கிறார்கள். எவ்வளோ ஒரு நிதர்சனமான உண்மையாக இருந்தாலும் கூட அந்த தாய் அந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு எப்படி இருந்திருக்கும். இரண்டாவது, இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கோம், அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாகி இருக்கிற நாம் அவருக்கு சகோதரனும் சகோதரிகளுமா இருக்கு. அந்த அளவுக்கு அவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்காரு, அந்த அளவுக்கு ஒரு நேசம் வச்சிருக்காரு. தன்னுடைய தாயை நேசிக்கிறதை விட தன்னுடைய சகோதர சகோதரிகளை, இரத்த சம்பந்தப்பட்டவர்களை நேசிக்கிறதை விட புறஜாதிகளாய் இருக்கிற நம்மை அவர் அவ்வளவாய் நேசிக்கிறார். எனவே பிரியமானவர்களே, அவருடைய விருப்பத்தை உணர்ந்தவர்களாய், அவருடைய எண்ணத்தையும் சித்தத்தையும் உணர்ந்தவர்களாய் இந்த பூமியில வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய சுய சித்தம் அல்ல, நம்முடைய சுய எண்ணம் அல்ல, நமக்கு பேருண்டாக அல்ல, அவர் என்ன விரும்புகிறாரோ அதன்படி நம்ம செய்ய அர்ப்பணிப்போம். ஒருவேளை பாட அனுபவிக்கிறது தான் அவர் சித்தமா, அனுபவிக்க ஒப்பு கொடுப்போம். மகிமையிலே காணப்படும் போது அவருக்கு புகழ்ச்சி உண்டாக காணப்படும். தாவீதை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். எவ்வளவு ஒரு அருமையான சர்டிபிகேட் பிரியமானவர்களே. அந்த தாவீதை போல வாழ நம்மையும் அர்ப்பணிப்போம். இயேசு கிறிஸ்துவை போல வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாய் என்றென்றுக்கு நிலைத்திருக்கிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தம் செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்க அப்பா. ஒருவேளை உங்க சித்தத்தை விட்டு வேறு வழியாய் போகிற எண்ணம் எங்களுக்குள்ள இருந்திருக்குமே ஆனால் ஒரு விஷயம் உம்பக்கமாய் திரும்ப கிருபதாங்கப்பா. உங்க சித்தம் செய்கிறவர்களாய், உங்க விருப்பத்தை செய்கிறவர்களாய் எங்களை நீங்க மாற்றிருங்க ஆண்டவரே. என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற அந்த பாக்கியத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உடைய கரங்கள்ல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.